Good morning, good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, pa. Good morning. So, நேற்றைய கிளாஸ்ல நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம், மனித மரபணு தொகையுடைய முக்கிய அம்சங்கள் பத்தியும் படிச்சோம். அண்ட் அப்ளிகேஷன்ஸை பத்தியும் படிச்சோம். படிச்சுட்டு போட்டோமா? காமிக்கலையா? ஒரு ரெட் லைட் தனியா காமிக்குதா உங்களுக்கு மேல? இல்லையா தம்பிகளா? ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஓகே ஓகே சரிப்பா. அப்ப இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனுடைய இப்ப நீங்க அதுல எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இருந்து பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. சாய் சக்தி ஆர் நவீன்? எஸ் சார். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சரியா, யார் இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கியவர்? அலெக்ஸ் ஜெப்ரிஸ் சார். அலெக்ஸ் ஜெப்ரிஸ். சரி, அலெக்ஸ் ஜெப்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் இதை உருவாக்குறாரு. இந்தியாவுல லாஜி சிங் அண்ட் காஷ்யப். ரைட். ஒரு நெட்வொர்க்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்குப்பா, நீ அடுத்த இதுல பாத்துக்கலாம். ஓகே, அடுத்தது லீலாவதி சார். ஹியூமனுடைய அந்த சேட்டலைட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, சேட்டலைட் டிஎன்ஏ, அதனுடைய பேஸ் பேர் எவ்வளவு? அதனுடைய பேஸ் பேர் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு படிச்சோம். எவ்வளவு பேஸ் பேர் அந்த சேட்டலைட் டிஎன்ஏ? அதாவது அந்த விஎன்டிஆர் 2 பேருக்கும் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் வேறுபாடுகள் இருக்கும். அதோடைய காரணிகள் எவ்வளவு? இல்லையா? 99.9% ஒன்னா இருக்கும். அந்த 0.1% வந்து வேரியேஷன் ஆகும். அதனுடைய பேஸ் பேர் காயத்ரி சொல்லுமா, பதில் சொல்லுமா. எனிபடி? 0.1% முதல் 20 kb சார். அது ஓகேடா. அதனுடைய எவ்வளவு 3 × 10⁶. சரியா? 3 × 10⁶. நேத்து அதுக்கான சம்மு கூட போட்டேன், இப்படிதான் வருதுன்னு அப்படின்றதையும் நான் போட்டேன். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது யாரு? குணவதி. எஸ் சார். இந்த நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம், சாம்பிள் எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். 2 டைப் ஆஃப் டிஎன்ஏ அதனுடைய டென்சிட்டியை பொறுத்து பிரியுது. அது எந்த மாதிரியான பிரியுது? அதாவதுமா, நீங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்றீங்க, டிஎன்ஏவை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றீங்க, 2 டைப் ஆஃப் இதுவும் கலந்துருக்கு. எது மேல இருக்கும் எது கீழே இருக்கும்னு சொன்னேன், டென்சிட்டியை பத்தி. சார், பெரிய சேட்டலைட் மேல இருக்கும் சார், துணைக்கோள் டிஎன்ஏ சின்ன சேட்டலைட் கீழே இருக்கும் சார். அப்படியா? வேற எனிபடி? நார்மல் டிஎன்ஏ பெரிய உச்சத்துல இருக்கு சார். சிறிய உச்சத்துல இருக்கக்கூடியத நம்ம துணைக்கோள் டிஎன்ஏ இல்லைன்னா சேட்டலைட் டிஎன்ஏ. அதாவது மேஜர் பீக்கு வந்து நார்மல் டிஎன்ஏ, நார்மலா இருக்கக்கூடிய டிஎன்ஏ. சரியா? ஸ்மால் பீக்கு வந்து கொடுக்கறது யாருன்னா சேட்டலைட் டிஎன்ஏ. சரியா? சேட்டலைட் டிஎன்ஏ சின்ன பீக்கு தரும் அப்படின்றதையும் பார்த்தோம். ரைட்டா? ரைட். அடுத்தது ஹேமஸ்ரீ, என்ன டைப் ஆஃப் சேட்டலைட் நீங்க இதை பயன்படுத்துறீங்க? என்ன டைப் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? மினி சேட்டலைட் சார். மினி சேட்டலைட். ஓகே, மினி சேட்டலைட் தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஓகே, ரைட்டு. அடுத்தது வைஷ்ணவி சார்.
என்னென்ன எதுல இருந்து டிஎன்ஏ எல்லாம் ஐசோலேட் பண்ணலாம்? டிஎன்ஏவை நம்ம எந்தெந்த எதெல்லாம் நம்ம சாம்பிளா பயன்படுத்தலாம் ஒரு ஹியூமன்ல இருந்து? ஜெகதீஷ். சார் ரத்தம், ம் எலும்பு, உமிழ்நீர், ம் விந்து, ம் தோல். ம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். சரியா? இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம். ம் அதுக்கு அடுத்தது யாரு கேட்கலாம்? சந்தானலட்சுமி. விஎன்டிஆர் அப்படின்னா என்னம்மா? விஎன்டிஆர் அப்படின்னா என்ன? நண்பரசு. விஎன்டிஆர் சார் மாறி எண் இணை மறு தொடரிகள். இங்கிலீஷ்ல சொல்லு ராஜா. வேரியபிள் நம்பர் ஆஃப் tandem repeats. வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். சரி சப்ரீன், அப்படின்னா என்னம்மா? விஎன்டிஆர்னா என்னம்மா? அது அதிகமான பாலிமார்பிசத்தை காட்டும். அது அதிகமான பாலிமார்பிசத்தை காட்டும். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஒரு ஓகே, நிறைய பாலிமார்பிசம் காட்டும், ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை அதுதான். இந்த டேண்டம் வந்து அதிக அளவுல ரிப்பீட் ஆயிருக்கும். 80 இல்ல ஜிசி அந்த மாதிரி வர்றதுதான் விஎன்டிஆர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். விஎன்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்பா. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். சரியா? எப்படி நீங்க ஐசோலேட் பண்ணி அதனுடைய இதுவை கண்டுபிடிப்பீங்க. சரியா? நமக்கு ஒரு டிஸ்பியூட் வரும் பொழுது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படிலாம் நீங்க டிஎன்ஏவை பிரித்தெடுப்பீங்க, பிரித்தெடுத்துட்டு என்னென்ன முறைகள்லாம் பயன்படுத்தி அதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதைத்தான் நம்ம டிஎன்ஏ ரேகை அச்சுடல் நுட்பம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாமா? ரைட்டுப்பா. சரி, ஜஸ்ட் முதல்ல இந்த படத்தை பாருங்க. என்ன 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 நம்ம செய்ய போறாங்க அப்படின்றத இந்த படத்தை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு சாம்பிள்ல, இப்ப நீங்க சொன்னீங்க ஃபாலிகுலா இருக்கலாம், அல்லது ஸ்பெர்மா இருக்கலாம், அல்லது பிளட்டா இருக்கலாம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? ஒரு சாம்பிள்ல என்ன பண்ணிருக்காங்க, பிளட் எடுத்துக்கிட்டாங்க, அதுல இருந்து என்ன பண்றாங்க, டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க? பயோடெக்னாலஜி படிச்சிருப்பீங்களே. ட்ரைக்ளோரோஅசிட்டிக் அமிலம். ட்ரைக்ளோரோஅசிட்டிக் அமிலமா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இல்ல இதுமா உள்ள போயிட்டு ஒரு முக்கியமானது ஒண்ணு பயன்படுத்தி பிரித்தெடுக்கக்கூடிய முறையில ஒண்ணு பயன்படுத்துவாங்க. ஜெல் எலக்ட்ரோஸ்போரோசிஸ் சார். வேற சார் ஹெலிகேஸா சார்? ஹெலிகேஸா? இல்லடா ராஜா, டோபோஐசோமரேஸ் வந்து பிரிச்சு விடுறதுக்கு. வேற எக்ஸ்ட்ரா முதல்ல ஒரு செல்லுல இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு ஒரு கூலிங்கான ஒண்ணத்தை பயன்படுத்துவாங்க. அப்பா ஐயோ, அதேதான்ப்பா, சில்லுடு எத்தனால். அதை மெயினா பயன்படுத்துவாங்க. இது நம்ம உங்க பயோடெக்னாலஜி இருக்கும், படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலா படிச்சுக்கலாம். ரைட், ஓகேவா? அப்ப ஒரு பிளட்டோட சாம்பிள்ல இருந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஐசோலேட்டட் பியூரிஃபைட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க, வெளியே எடுத்துடுறாங்க. சரியா? ஒரு பிளட் சாம்பிள் இருந்து நமக்கு டிஎன்ஏ முதல்ல பிரித்து எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, டைஜஸ்ட் பண்றாங்க. டைஜஸ்ட் மீன்ஸ் இங்க சிறு சிறு துண்டங்களாக வெட்டப்படுதல் தான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏயோட இங்க என்ன பண்றாங்க, சின்ன சின்ன துண்டங்களாக ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க. இதுல பாருங்க, சின்ன சின்ன பிராக்மெண்ட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய பிராக்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நீளமானதும் இருக்கு, குட்டியானதும் இருக்கு. ரைட்டு, இது நாங்க எப்படி சார் லாங்கா இருக்கிறது தனியா, ஷார்ட்டா இருக்கிறது தனியா நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, அதுதான் என்னது, எலக்ட்ரோபோரோசிஸ். சரியா? அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் மெத்தட். ஓகே, இப்ப இப்படி ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனோடு கேத்தோடு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பொதுவா டிஎன்ஏ என்ன தன்மை உடையது? எதிர்மின் தன்மை உடையது. நெகட்டிவ். ஆமா, நெகட்டிவ் சரியா, நெகட்டிவ் தன்மை கொண்டதாக இருக்கும். அப்ப நீங்க எலக்ட்ரோபோரோசிஸ்ல இங்க ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல பயன்படுத்தும் பொழுது இந்த டிஎன்ஏக்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஆனோடை நோக்கி நகர்ந்து செல்லும், நேர்மின் வாயை நோக்கி நகர்ந்து செல்லும். அப்படி நகர்ந்து செல்லும் பொழுது சிறிய துண்டங்கள் முன்னாடி வேகமாகவும் பெரிய துண்டங்கள் பொறுமையாகவும் இருக்கும். சரியா, அது நம்ம பின்னாடி ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்ப எலக்ட்ரோபோரோசிஸ்ல பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, பிரிச்சுட்டீங்க. அப்ப வந்து இப்ப எலக்ட்ரோபோரோசிஸ்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது எதெல்லாம் ஷார்ட்டான டிஎன்ஏ, எது எதெல்லாம் லாங் டிஎன்ஏ அப்படின்றது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த ஜெல்லுல மேல அப்படி படிஞ்சிருக்கக்கூடிய டிஎன்ஏவை என்ன பண்றீங்க, நைலான் மெம்பரேனுக்கு மாத்துறீங்க. இதுதான் கீழே இருக்கிறது தான் எலக்ட்ரோபோரோசிஸ் ஜெல்லு. இதுல இருந்து டிஎன்ஏ எதுக்கு மாத்துறாங்க, நைலான் மெம்பரேனுக்கு மாத்துறாங்க. ஸோ இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய நுட்பம் என்னன்னா சதன் பிளாட்டிங். என்னது, சதன் பிளாட்டிங் முறையில இதை இங்க இருந்து மாத்துறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது செலக்டட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ராப்ஸ். அப்ப என்ன பண்றாங்க, இப்ப நமக்கு இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு இல்லையா, அதை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாத்தின பிறகு டிஎன்ஏக்கு செலக்டட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ராப்ஸ், அதாவது ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்கம் தன்மை கொண்ட ப்ராபை பயன்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஒன்னு இன்னொன்னுத்தோட காம்ப்ளிமெண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ATGC இது வந்து இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ராபை பயன்படுத்துறீங்க. ஃப்ராப் மீன்ஸ் ஒரு சின்ன டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் தான், அதை கதிரியக்கம் தன்மை கொண்டதாக ஆக்கி பயன்படுத்துவோம். அப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி என்னவாக இருக்கும், TACG சார். இதுக்கு இவ்வளவு நேரம் மற்றவங்க தூங்குறானுங்க. TACG அவ்வளவுதான். அப்ப இதுதான் ஃப்ராபாக இருக்கும், அப்ப என்ன பண்ணுவாங்க, ரேடியோ ஆக்டிவ் லேபிள் பண்ணதாக யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இது கூட காம்ப்ளிமெண்ட்ரியா ஆயிடும். சரியா, அப்ப எந்தெந்த அப்ப நமக்கு ATGCன்றது TACG வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ராபை வச்சு இது இந்த மாதிரியான பிராக்மெண்ட் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க ஹைபிரிடைசேஷன் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க, ஹைபிரிடைசேஷன் எது கூட, ஃப்ராபு கூட ஹைபிரிடைசேஷன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இதை எடுத்து ஆட்டோ ரேடியோகிராபி, சரியா, ஒரு எக்ஸ்ரே பிலிம் மேல வச்சு லைட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட் இந்த லேபிள் ஆயிருக்கு இல்லையா, ஏற்கனவே ரேடியோ லேபிள், அது ஈஸியா தெளிவா தெரியும். புரியுதா, புரியலையா? ஏய் என்னடா அமைதியாகிறீங்க? ஃபோர்த் பாயிண்ட் இப்ப இதுனா நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறேன்னு சொல்றேன், நான் அப்படியே முடிச்சிடல. ஓகே ரைட். அதாவது இரு நான் பாக்குறேன், பின்னாடி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் தான். சரிடா, டெக்னிக்ஸ் ஒண்ணு படிச்சிடலாம்டா. ஃபர்ஸ்ட் டெக்னிக் டிஎன்ஏவை தனிமைப்படுத்துதல். அதாவது ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு திருடன் உள்ள போயிட்டான், ஒரு பேங்க்குள்ள போயிட்டான், அல்லது ஒரு வீட்டுக்குள்ள போய் கொள்ளை அடிச்சுட்டான். அவனுடைய சாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா, தடய அறிவியல் துறையில அதை கண்டுபிடிப்பாங்க. முதல்ல பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன மைக்கா கவர்ல ஏதாவது சாம்பிள் கிடைக்குதா எடுத்து அதுக்குள்ள போட்டு வருவான். முடி கிடைக்குதா, அல்லது பிளட் சாம்பிள் ஏதாவது கிடைக்குதா அதை எடுத்துட்டு வருவான். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரத்தம் பிளட் சாம்பிளே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்றான், ஐசோலேஷன் பண்றாங்க. எதுல இருந்து, பிளட்ல இருந்து டிஎன்ஏவை தனியா பிரித்தெடுத்துக்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா? ரைட், ஓகே. அடுத்தது சார், எடுத்த அந்த டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலம் வெட்டிடுறாங்க. சரியா, இந்த மாதிரி நமக்கு டிஎன்ஏவை அதுல இருந்து ஐசோலேட் பண்ணி ஒரு பிளட் சாம்பிள் இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இந்த பாயிண்ட் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ பை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ். டைஜஷன்னாலும் சின்ன சின்ன துண்டங்கள் ஆக்குதுனாலும் ஒண்ணுதான், டோன்ட் வரி. அப்ப டைஜஷன் தமிழ்ல என்னடா சொல்லுவீங்க, செரித்தலா? டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான்டா செரித்தல் தான். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா அது ஒரு சொல்லலையே நீங்க ஞாபகம் விட்டுறாதீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலம் வெட்டுதல் அல்லது டைஜஷன் செய்யறது, அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். இந்த ஸ்டெப் ஓகேவா?
மூணாவது செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் பை எலக்ட்ரோபோரோசிஸ். அதாவது பொதுவா எலக்ட்ரோபோரோசிஸ்க்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். போன எடிஷன் புக்லாம் இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில் டிஎன்ஏ துண்டங்களை பிரித்தல்னு இருக்கும். ஆனா இந்த வருஷம் எடிஷன் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா டைரக்டா செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் பை எலக்ட்ரோபோரோசிஸ். எலக்ட்ரோபோரோசிஸ் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில் டிஎன்ஏ துண்டங்களை பிரித்தல். இங்க அகரோஸை இந்த வருஷம் கொடுக்கல, இருந்தாலும் இந்த அகரோஸ் ஜெல்லு தான் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்துறாங்க. அதை நீங்க பாத்துக்கங்க. சார் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் மெத்தட்ன்றது இப்படிதான் இருக்கும். ஜெல்லு சரியா, ஒரு பக்கம் ஆனோடு ஒரு பக்கம் கேத்தோட கொடுத்துடுறாங்க. ஒரு பக்கம் நேர்மின் வாய், இன்னொரு பக்கம் எதிர்மின் வாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா, பொதுவா நமக்கு இப்பதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டிஎன்ஏ சின்ன சின்ன துண்டங்களா வெட்டிடுறீங்க. அந்த வெட்டப்பட்ட துண்டங்கள் ஒண்ணு நீளமா இருக்கு, ஒரு சில சின்னதா இருக்கு. நீளமா இருக்கு, மீடியமா இருக்கு, சின்னதா இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்க. இது நம்ம என்ன பண்றோம், இந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் ஓகேயா அந்த மெத்தட்ல என்ன பண்றாங்க, அதுக்குள்ள போட்டு ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. ஒரு நைட்டு கூட ஆகும் ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு. சரியா, ஆனோடு கேத்தோடு பிளஸ் பஃபர்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் டிஎன்ஏ கொஞ்சம் வேகமா பிரிஞ்சிடும், முன்னாடியே வந்துடும். அண்ட் லார்ஜஸ்ட் டிஎன்ஏ பேண்ட் வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சப்ரீன் மைக்க மியூட்ல வைங்க. ரைட், அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லார்ஜஸ்ட் பேண்ட் எல்லாம் அடியிலையும் ஸ்மாலஸ்ட் பேண்ட் இங்கேயும் ரன் ஆயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் போர் பண்ற இடம், இதை விட்டுருங்க. அப்ப நமக்கு சின்ன சின்ன டிஎன்ஏ துண்டங்கள் வேகமாக என்ன ஆகும், நகர்ந்து வந்துடும். ஆனா பெரிய டிஎன்ஏ துண்டங்கள் அடியில் இருந்துரும். சோ இந்த மாதிரி தான் நீங்க வெட்டி எடுத்துக்கொண்ட டிஎன்ஏவை தனித்தனியாக பிரிக்கிறோம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட்டுங்க. பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டங்கள் செயற்கை சவ்வுகளான நைட்ரோ செல்லுலோஸ் அல்லது நைலானுக்கு மாற்றப்படுது. சார் இப்ப அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஸோ இப்ப என்ன பண்ணோம், பெரிய துண்டங்கள்லாம் இங்கே இருக்கு, லென்த்தியான இருக்கிறதுலாம் இங்க இருக்கு, ஸ்மாலர் பீசஸ் எல்லாம் இங்க வந்துருச்சுங்க. இத எங்க மாத்திரம், இந்த நைட்ரோசெல்லேஸ் அல்லது நைலான் சவ்வுக்கு மாற்றப்படுகிறது. டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் செப்பரேட்டட் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் டு சிந்தட்டிக் மெம்பரேன்ஸ் சச் ஆஸ் நைட்ரோசெல்லுலோஸ் அல்லது நைலான். நைட்ரோசெல்லுலோஸ் அல்லது நைலானுக்கு நீங்க அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ என்ன பண்றீங்க, இதுக்கு மாத்துறீங்க. இங்க பாரா ராஜா, இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஒரு படத்துக்கு நான் சொல்றேன். இப்படி வந்து எலக்ட்ரோபோரோசிஸ் ஜெல் ப்ராசஸ்ல நமக்கு தெரிஞ்சிச்சு, பெருசு சின்னதுன்னு தெரிஞ்சிச்சு. இது என்ன பண்றாங்க, நைலான் மெம்பரேன் அல்லது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு மாத்துறாங்க. அடுத்த ஸ்டெப் புரியுதா? அடுத்தது இது ஒட்டுமொத்த ஸ்டெப். இங்க வந்துட்டோம், அதுக்குள்ள இங்க வந்துட்டோம். சரி, அடுத்ததா பெயரிடப்பட்ட விஎன்டிஆர் கலப்பின சேர்க்கை ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நீங்க ஒரு மனிதனுடைய சாம்பிள் தான் நீங்க எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னது போல ATGCT இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹியூமனோட சாம்பிள் இப்படி இருக்கு. ஓகே, இதுக்கான ப்ராப் என்னவாக இருக்கும்? ப்ராப் மீன்ஸ் செயற்கையாக நீங்க ஒரு இதுவை எடுத்து வச்சிருக்கீங்க, அல்லது நீங்க எப்படி கூட வச்சுக்கீங்க, இது வந்து திருடனுடைய காரைனை. ஓகே, திருடனுடைய விஎன்டிஆர். நமக்கு நீங்க அந்த பேங்க்ல இருந்து ஒரு இது எடுத்துட்டு வந்தீங்க பாருங்க, அதனுடைய விஎன்டிஆர் எப்படி இருக்கும், எப்படி இருந்தா பைண்ட் ஆகும்? இது கூட சொல்லுங்க, எப்படி இருந்தா பைண்ட் ஆகும்? TACGA சார். அவ்வளவுதான். சரியா, அப்ப என்ன பண்ணிடுவாங்க, யூசுவலா என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கு ரேடியோ ஆக்டிவ் கொடுத்துருவாங்கப்பா. ரேடியோ ஆக்டிவ்னா என்ன சொன்னோம், கதிரியக்கத்தன்மை இதுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப் இந்த மாதிரி இருந்தா அது கூட போய் ஒட்டிக்குமா, பைண்ட் ஆயிடுமா இல்லையா? பைண்ட் ஆகுமா இல்லையா? அவ்வளவுதான். சரியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ATGC இது ஃப்ராப், ரேடியோ ஆக்டிவ் ஃப்ராப். இது எது கூட போய் பைண்ட் ஆகும்? ஹைபிரிடைசேஷன் போது, கலப்பின சேர்க்கை மூலமா எது கூட போய் பைண்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இல்லையா? TACG சார். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். அதான் இது
அதான் இது பெயரிடப்பட்ட VNTR கலப்பின சேர்க்கை ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஹைபிரிடைசேஷன் யூசிங் லேபிள்டு VNTR ப்ராப் அப்படின்னா என்னன்னா, நீங்க அந்த தடயம் எடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு VNTR அதுல இருந்து எடுத்திருப்பீங்க. இது வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு 3-4 பேர்கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது ஓகே. அப்ப என்ன ஆகும், இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப் அதுக்கான காம்ப்ளிமெண்டரி கூட போயிட்டு என்ன பண்ணிக்கோ, ஹைபிரிடைசேஷன் ஆயிடும். டூரிங் ஹைபிரிடைசேஷன் போது ரெண்டும் ஒட்டிக்கும். இது புரியுதா? புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க சார். பிளட் சாம்பிள் எடுக்கிறோம் சார். பிளட் சாம்பிள் எடுத்து அதுல இருந்து DNA ஐசோலேட் பண்ணி எலக்ட்ரோஃபோரோசிஸ்ல லோட் பண்றீங்க. லோட் பண்ணும்போது நமக்கு ஸ்மாலர் ஃபிராக்மெண்ட் இங்க இருக்கு, லார்ஜர் ஃபிராக்மெண்ட் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் மூலம் ரன் ஆன பிறகு இத ஒரு நைலான் மெம்பரேனுக்கு மாத்துறீங்க அல்லது நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேனுக்கு மாத்துறீங்க. கரெக்டா? ரைட். அதுக்கு அடுத்தது நைட்ராஸ் செல்லோஸ் மெம்பரேனுக்கு இங்க மாத்திட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, மாத்திட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரேடியோ ஆக்டிவ் ப்ராப் அப்படின்றது ஒரு சின்ன ஃபிராக்மெண்ட், சிந்தட்டிக் ஃபிராக்மெண்ட் கூட நீங்க சொல்லிக்கலாம். சரியா? சின்ன DNA உடைய ஒரு ஃபிராக்மெண்ட். அது என்ன பண்ணிடுறாங்க, கதிரியக்க தன்மை கொண்டதை அதுக்கு ஏத்திடுறாங்க. கதிரியக்க தன்மை கொண்டது என்ன ஆகும், நல்லா லைட் வச்சு ரேடியோகிராபி மூலம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும்பா. அப்ப இது என்ன ஆகும், ஏற்கனவே இங்க DNA இருக்கா இல்லையா, இந்த VNTR இருக்கா இல்லையா, எடுத்துக்கிட்ட சாம்பிள். அப்ப அது கூட போயிட்டு எது எதுலாம் பைண்ட் ஆகுமோ அது ஈஸியா பைண்ட் ஆயிடும். ப்ராப் வந்து டைரக்டா பைண்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்றீங்க, ப்ராப் ஹைபிரிடைஸ் டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மெண்ட் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன இது என்னென்ன ஃபிராக்மெண்ட் எங்க ஒத்து போகுதுன்றது இங்க காமிச்சிடும் நமக்கு. சரியா? அப்ப இது அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன எங்க கொண்டு போறாங்க, எக்ஸ்ரே பிலிமுக்கு கொண்டு போறாங்க. எக்ஸ்ரே பிலிம் மூலமா வச்சு ரேடியோகிராஃபின்னா அப்படியே இந்த நீங்க படம் பார்த்துருக்கலாம், உள்ள ஒரு லைட்டை காமிச்சோம்னா மேல இருக்கிறது அந்த எக்ஸ்ரே பிலிம் நம்ம பாக்குறோம்ல. எக்ஸ்ரே பிலிம் பார்த்துருக்கீங்களாடா, டாக்டர் எல்லாம் ஒரு இதுல வச்சு ஒரு ஆன் பண்ணுவாங்க, பாத்திருக்கியா? எலும்பு மட்டும் கரெக்டா தெரியும், எங்க பிராக்சர் ஆயிருக்கோ அது மட்டும் கரெக்டா தெரியும், பாத்திருக்கியா? அந்த மாதிரி நமக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஈஸியா தெரியும்பா. எப்படி தெரியும், ஈஸியா தெரியும். அவ்வளவுதான்டா இந்த மெத்தட். ஓகேவா? இது 5th ஸ்டெப். அண்ட் 6th ஸ்டெப், ஆட்டோ ரேடியோகிராபி முறை மூலம் கலப்பன சேர்க்கை அடைந்த துண்டுகள் கண்டறியப்படுதல். சரியா? டிடெக்ஷன் ஆஃப் ஹைபிரிடைஸ்டு DNA ஃபிராக்மெண்ட் பை ஆட்டோ ரேடியோகிராபி. இங்க பாரு தம்பி, நான் சொன்னது அங்க புரியலன்னா, இப்ப நீங்க கொலை நடந்த இடத்துல கிடைச்ச அந்த VNTRக்கான ப்ராப் இது. சரியா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ரேடியோ ஆக்டிவ் கொடுத்துறீங்க. இப்ப இது எப்படி இருக்கு, ATCCGAன்னு இருக்கு. இதை தூக்கி, இந்த ப்ராபை தூக்கி என்ன பண்றீங்க, அந்த நைலான் மெம்பரேன் உள்ள வந்தது இல்லையா, அதுக்குள்ள நீங்க செலுத்துறீங்கப்பா. செலுத்தும் போது இது எது கூட போய் பைண்ட் ஆகுதுன்னு பாருங்க, TAGGCT இருக்கா இல்லையா, அடினைனா தைமின், தைமினா அடினைன், கோனைனா சைட்டோசின், சாரி சைட்டோசினா கோனைன், கோனைனா சைட்டோசின், அடினைன். புரியுதா இல்லையா? இப்ப இந்த இடத்துல பைண்ட் ஆகிதா இல்லையா? அப்ப நமக்கு இது என்ன பண்றீங்க, இது என்ன பண்ணுவாங்க, இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், ஆட்டோ ரேடியோகிராபி முறையில வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், இங்க பாருங்க ரேடியோ ஆக்டிவ் வந்து நமக்கு நல்லா பிளிங்கா தெரியும். சோ இது எது கூட ஒத்து போகுதோ, அப்ப யாருடைய இது கூட ஒத்து போகுதோ அவன் தான் குற்றவாளின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப இவங்க கூட ஒத்து போகல, இவங்க கூட ஒத்து போகல தானே, இது பர்சன் 1, இது பர்சன் 2, இது பர்சன் 3. சரியா? இது வந்து கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச VNTR சாம்பிள். சரியா? அதைத்தான் ரேடியோ ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 3 பேர்ல யாரு கொலை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடும், ஆட்டோ ரேடியோகிராபி முறையில பண்ணும் பொழுது வெளிச்சத்துல ஈஸியா நமக்கு பிளிங்க் ஆகி காமிக்கும், எது ரேடியோ ஆக்டிவா இருக்கிறது, பைண்ட் ஆயிருக்குதுன்னு பார்த்துட்டு, ஓ இப்படிதான் கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் 6th ஸ்டெப். இது புரிஞ்சுச்சா? 6வது ஸ்டெப் புரிஞ்சுச்சா? அடுத்தது கதிர் ஒளிப்படத்தில் காணப்படும் கரும்பட்டைகள் DNA கைரேகை அல்லது DNA தடயத்தை குறிக்கிறது. அப்ப நீங்க எக்ஸ் கதிரை வச்சு ஆட்டோ ரேடியோகிராபி பண்ணி பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் எதை குறிக்கும்னா DNA ரேகையை குறிக்கிறது, DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கை குறிக்கிறது. அவ்வளவுதான்டா, இதான்டா டெக்னிக். இப்ப யாருக்கா டவுட் இருக்கா? If you have any doubt? No sir. ரைட், ஓகே. அடுத்தது இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம் சார், இப்போ ஒரு சில டவுட்டுகள் இருக்கும்,
இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு மனிதனுடைய ஒரு சலைவால இருந்தோ அல்லது முடியுடைய ஃபாலிக்கல் இருந்தோ டிஎன்ஏ பிரித்து இருக்கிறீங்க சார். அப்புறம் எப்படி சார் நிறைய டிஎன்ஏவா கொண்டு வந்தாங்க? எப்படி நிறைய பிராக்மெண்டா மாத்தினாங்க? ஒரே ஒரு சின்ன டிஎன்ஏ தான் நமக்கு கிடைச்சது. அது நிறைய பிராக்மெண்டா எப்படி மாத்திருப்பாங்க? பிசிஆர் பண்ணுவோம் சார். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். பிசிஆர் பண்ணோம். அப்ப பிசிஆர் பண்ணும்போது என்ன ஆகும்? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்பா? அது வந்து பெருக்க முடியும் சார். அதே மாதிரியான நிறைய டிஎன்ஏ துண்டங்கள் உருவாக்கப்படும். அதுக்கு அப்புறம் தாண்டா இந்த மேட்டர் எல்லாம் செய்வாங்க. சரியா? நீங்க நினைச்சுக்கலாம் ஒரே ஒரு சாம்பிள் நீங்க அது ஒண்ணு டைரக்டா பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சப்போஸ் அது வேஸ்டா போச்சுன்னா என்ன பண்ண, நமக்கு கிடைச்சதே ஒரு சின்ன எவிடன்ஸ் தான், அதுவும் போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பிளிபிகேஷன் பண்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா பிசிஆரை பயன்படுத்துவாங்க. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. சரிங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரிப்பா, இதனால என்னெல்லாம் யூஸ் இருக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம செய்யறோம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். சேட்டலைட் டிஎன்ஏ வகுப்பை சார்ந்த VNTR மினி சேட்டலைட் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மினி சேட்டலைட். So the VNTR belongs to a class of satellite DNA referred to as mini satellite. அப்ப கேள்வி வரலாம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல என்ன சேட்டலைட் பயன்படுத்துறாங்க? என்ன சேட்டலைட்? மினி சேட்டலைட் தான். சரியா? ஒரு சிறிய டிஎன்ஏ வரிசை ஒன்றன் பின் ஒன்றாக பல நிகழ்களை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. A small DNA sequence is arranged randomly in many copy numbers. VNTR நமக்கு தெரியும். சரியா? வேரியேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் ஒன்னா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, இது நம்ம NCERT பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். இது பாருங்க, அதாவது நமக்கு தெரியும் ஒரு ஒரு குரோமோசோம் இருக்கு அப்படின்னாவே ஒண்ணு தந்தையிடம் வந்து வந்தது, ஒண்ணு தாயிடம் வந்தது. ஒரு குழந்தை இருக்குன்னா அதுல வந்து பெட்டர்னல் மெட்டர்னல் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்டர்னல், இது வந்து தந்தை வழி வந்த குரோமோசோம், இது வந்து தாய் வழி வந்த குரோமோசோம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு மனிதன், ஒரு குழந்தை. சரி, எப்படியாவது ஒண்ணு வச்சு ஒரு திருடன், ஒரு திருடனுடைய அப்பா வழி வந்த குரோமோசோம், அம்மா வழி வந்த குரோமோசோம். இங்க இருக்கா பாரு 1 2 3, இதெல்லாம் என்னது, எதை குறிக்கும் தெரியுமா? இந்த பட்டைகள்லாம் எதை குறிக்கும் தெரியுமா? எதை குறிக்கும்? VNTR, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸை குறிக்கும். சரியா? இப்ப இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் நீங்க எடுத்துக்கிட்டாவே அம்மா கிட்ட இருந்து வந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய VNTRம் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய VNTRம் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கா? இல்ல. சரிப்பா, ரைட். இது வந்து கொலை குற்றவாளி 1. சரியா? கொலை குற்றவாளி 1 அவருடைய அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய VNTR. இது வந்து கொலை குற்றவாளி என்று அறியப்படக்கூடிய நபர் 2வது நபருடைய, இது அவங்களுடைய தந்தை வழி குரோமோசோம், இது வந்து தாய் வழி குரோமோசோம். ரைட்டா? அண்ட் இங்க இருக்கான் பாரு, இவன் வந்து அந்த ஸ்பாட்ல கண்டுபிடிச்சவனுடைய டிஎன்ஏ, அவங்க ஸ்பாட்ல கண்டுபிடிச்சவனோட டிஎன்ஏ. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா? அப்ப ஒரு ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்காங்க அல்லது ஒரு வீட்டுல பூந்து கொலை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க 2 பேர் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, 2 பேரை பிடிக்கிறாங்க சந்தேகத்துல. இது வந்து அக்யூஸ் நம்பர் 1, இது வந்து அக்யூஸ் நம்பர் 2. இவங்க 2 பேரோட எடுத்து பார்க்கும்பொழுது குரோமோசோம் 7ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையே வேரியேஷன்ஸ் இருக்கு. அதே போல அவங்களுடைய குரோமோசோம் 2 எடுத்து பாக்குறாங்க, அதுலயும் வேரியேஷன்ஸ் இருக்கா? அதாவது தந்தை வழி குரோமோசோம்ல 1 2 3 4 5 6 7 8. சரியா? இங்க 7. மகா மைக்கோ மியூட்ல வையே. சரியா? இது வந்து அக்யூஸ் நம்பர் 2 உடைய குரோமோசோம் 2. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய குரோமோசோம்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து VNTR மட்டும்தான். இங்க குரோமோசோம் 16, இங்க குரோமோசோம் இங்கேயும் குரோமோசோம் 16. சரிங்களா? அப்ப இங்க நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க. டேண்டம் ரிப்பீட்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சார் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்ல இவங்களுடைய VNTRையும், அதாவது தனிநபர் B அக்யூஸ் நம்பர் 2 உடைய VNTRையும் அக்யூஸ் நம்பர் A1 உடைய VNTRையும் என்ன பண்றீங்க, இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் முறையில நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பிராக்மெண்டா கட் பண்ணி இதுக்குள்ள போட்டீங்கன்னா ஷார்ட் டிஎன்ஏ லாங் டிஎன்ஏ இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்,
அதுக்கடுத்து நம்ம என்னையா பண்ணுவோம்? எலக்ட்ரோபோரசிஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நைலான் மெம்பரேனுக்கு நைலான் மெம்பரேனுக்கு மாத்துவோம். நைலான் மெம்பரேனுக்கு மாத்துவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃப்ராபோ ஒண்ணு பயன்படுத்துவோம் இல்ல, ரேடியோ ஆக்டிவ் ஃப்ராபோ பயன்படுத்துவோமா இல்லையா? எஸ் சார். அப்ப நமக்கு ஸ்பாட்ல கிடைச்ச நபருடைய அதே மாதிரி 7வது குரோமோசோம், 2வது குரோமோசோம், 16வது குரோமோசோம், இதுல இருக்கக்கூடிய விஎன்டாரையும் என்ன பண்றாங்க, இன்னொரு ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில இந்த மாதிரி பிரிச்சு நைலான் மெம்பரேனுக்கு மாத்தி இது என்ன பண்ணிடுறோம்? ரேடியோ ஆக்டிவ் கொடுத்துடுறோம். என்ன கொடுத்துடுறோம்? ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்க தன்மையை இது கூட கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஹைபிரிடைசேஷன் பண்ணும் பொழுது இப்ப பாருங்க, இது அக்யூஸ் 2, பின்றது 2, அக்யூஸ் 1, இது வந்து சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்சது சி. ஓகே, இப்ப அக்யூஸ் 1, அக்யூஸ் 2 அல்லது ஏ பி யார் கூட ஒத்து போகுது பார்த்து சொல்லுங்க. பி கூட சார். பி கூட ஒத்து போகுது. ஒத்து போதா? ஒத்து போதா இல்லையா? அப்ப கொலை நடந்த இடத்துல யார் குற்றவாளி? ஏவா பியா குற்றவாளி அல்லது 1ஆ 2ஆ குற்றவாளி? யார் குற்றவாளி? பி சார். அவ்வளவுதான்டா தம்பி, இப்படிதான்டா கண்டுபிடிப்போம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா அந்த படத்துல? ரைட். ஒரு தனிநபரிடம் உள்ள நகல்களின் எண்ணிக்கை ஒரு குரோமோசோமில் இருந்து மற்றொரு குரோமோசோமுக்கு மாறுபடும் தன்மை உடையது. இங்க பாருங்க, அதுதான் இங்க சொல்றோம். ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இது வந்து அடுத்த குரோமோசோமுக்கு அப்படியே இருக்கானா? இல்ல, வேரியேஷன்ஸ் இருக்கும். மீண்டும் மீண்டும் காணப்படும் அமைப்பு அதிக அளவு பாலிமார்பிசத்தை காட்டுகிறது. அதாவது இந்த ரிப்பிட்டிவ் இது இருக்கு இல்லையா, விஎன்டிஆர் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பாலிமார்பிசத்தை காட்டும் சொல்லியிருக்கோம். இதன் விளைவாக விஎன்டிஆரின் அளவு 0.1 முதல் 20 KB வரை மாறுபடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. as a result the size of VNTR varies in size from 0.1 to 20 KB. அந்த சைஸ், அந்த டிஎன்ஏ உடைய பிராக்மெண்டோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே ரைட். விஎன்டிஆர் கலப்பின சேர்க்கைக்கு பிறகு ஆட்டோ ரேடியோகிராம் வெவ்வேறு அளவில் பல பட்டைகளை கொடுக்கிறது. இந்த பட்டைகள் ஒரு தனிப்பட்ட டிஎன்ஏவிற்கு தனி சிறப்பை அளிக்கிறது. சரியா? ஆஃப்டர் ஹைபிரிடைசேஷன் வித் விஎன்டிஆர் probe the auto radiogram gives many bands of differing sizes. நீங்க ஆட்டோ ரேடியோகிராம் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய டிஎன்ஏ துண்டங்கள் வெவ்வேறு விதமான அளவுல நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு இனத்தொகையில் உள்ள ஒத்த இரட்டையர்களை தவிர இந்த பட்டைகள் தனிநபர்களிடையே வேறுபடுகிறது. அப்ப இந்த விஎன்டிஆர் பாத்தீங்கன்னா யாருக்கு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒத்த இரட்டையர்கள், அதாவது ஒரு கரு இரட்டையர்கள். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸப்ட் இந்த கேஸ் ஆஃப் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் சொல்லுவாங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்களுக்கு மட்டும் இப்ப ஒரு கரு இரட்டையர்கள் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய விஎன்டிஆர் எப்படி இருக்கும்? வேரியேஷன் இருக்குமா? ஒரே மாதிரி இருக்குமா? அல்லது அந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஆனா ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் வேரியேஷன் இருக்கும். அப்ப யாருக்கு இது பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரு இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மோனோசைகோட்டிக் ஐடென்டிட்டிக்கு இது வந்து பொருந்தாது. இது நீங்க முக்கியமா ஞாபகத்துல வச்சுங்க, மனசுல வச்சுங்க, முக்கியமான ஒன்று. ஓகே ரைட். இந்த நுட்பம் பிசிஆர் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு பிறகு அதிகரித்துள்ளது. சரியா? எப்ப பிசிஆர் இன்வென்ஷன் ஆச்சோ, பாலிமர் செயின் ரியாக்டர் வந்துச்சோ, நிறைய எந்த பிரச்சனை வருதா கடகடன்னு என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் போட்டு பாத்துறது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செஞ்சு காமிச்சிருவாங்க. அது பிசிஆர் பயன்படுத்தினா நிறைய பிராக்மெண்ட்ஸ் நம்மளால உருவாக்கிட முடியும். ஓகேவா? அடுத்தது, ஒரு செல்லில் உள்ள டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பத்தில் போதுமானதாக உள்ளது. சரியா? ஒரே ஒரு செல்லு, ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த செல்லுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவே நமக்கு என்ன போகுது? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் போதும். அதுதான் நான் சொல்றேன், ஏதாவது ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சா போதும். ஓகே, அதுல இருந்து ஃபுல்லா அவனுடைய மொத்த டீட்டெயில்ஸை நம்ம யாரு திருடன், யாரு கொள்ளைக்காரன், யார் இந்த குழந்தைக்கு அப்பா என எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடித்திட முடியும். The sensitivity of the techniques has been increased by use of polymerase chain reaction
இதை பத்தி நீங்க பயோடெக்னாலஜி என்ன டீட்டெயிலா படிப்பீங்க. கான்சிக்வென்ட்லி டிஎன்ஏ ஃப்ரம் a single cell is enough to perform DNA fingerprinting analysis. ஒரே ஒரு செல்லுல இருந்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏவே போதுமானதாக இருக்கும். அண்ட் தற்போது பல வேறுபட்ட ப்ரோப்கள் டிஎன்ஏ ரேகையாட்சிகளை உருவாக்க பயன்படுகிறது. ஃப்ராப்ன்றது நம்ம இப்பதான் நம்ம சொன்னோம், சரியா? ரேடியோகிராம் மூலியமா என்ன பண்றாங்க, ரேடியோ ஆக்டிவா வந்து அதுக்குள்ள நல்லா இன்கார்பரேட் பண்ணி அதை நிறைய பயன்படுத்துறாங்க இந்த டெக்னிக்கு. அண்ட் தட்ஸ் ஆல், சரியா? அப்ப நிறைய முறைகள்ல நிறைய பிரச்சனைகள் வரும்போது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் பயன்படுத்துறது. வேற எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க, வேற எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். அப்படின்னா என்னடா ஃபாரன்சிக் சயின்ஸ்னா என்ன? இந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கங்க, நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டோம். ஃபாரன்சிக் சயின்ஸ்னா என்னப்பா? கிரைம் நடந்ததுன்னா அதுதான் ஃபாரன்சிக் சயின்ஸ் முதல்ல கூப்பிடுப்பா. இப்ப இந்த இடத்துல கிரைம் நடந்திருக்கா, உள்ள யாரும் போக கூடாது, சரியா? அங்க என்ன பண்ணுவாங்க, தடய அறிவியல் துறை செய்வாங்க. அது அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோ, தடய அறிவியல் துறையில பயன்படுத்துறாங்க, ரைட்டா? இட் ஹாஸ் மச் வைடர் அப்ளிகேஷன், அதாவது நிறைய இதுல பயன்படுத்துறாங்க. சச் ஆஸ் இன் டெட்டர்மைனிங் பாப்புலேஷன் அண்ட் ஜெனடிக் டைவர்சிட்டிஸ். அப்ப ஒரு குறிப்பிட்ட இனத்தொகையில எப்படி வேறுபாடுகள் இருக்குது அதை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்துறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோ. ஒரு குறிப்பிட்ட இனத்தொகையில் உள்ள மரபிய வேறுபாடுகளை கண்டறிவதற்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்தொகையில் மரபிய வேறுபாடுகளை கண்டறிவதற்காக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பயன்படுத்தப்படுகிறது. கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இதன் மூலம் இனத்தொகை மற்றும் மரபணு வேறுபாடுகள் போன்றவை தீர்மானிக்கப்படுகிறது. Currently many different props are used to generate DNA fingerprints. சரியா? நிறைய பல வேறுபட்ட ப்ராப்கள் டிஎன்ஏ ரேகையாட்சிகளை உருவாக்க பயன்படுகிறது. அதை கொடுத்துருக்கேன். ஓகே, நோட் பண்ணியாச்சா? இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா போதுங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லலாம். எனி டவுட்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? சார் சொல்லுமா. சார் நம்ம எடுத்துருக்க டிஎன்ஏக்கு காம்ப்ளிமெண்டரி தானே சார் ப்ராப்ஸ்? ஆமாம்மா, அப்படின்னு கிடையாது. நீ எது எடுத்துக்கிட்டாலும் அது காம்ப்ளிமெண்டரியா தான் போய் பைண்ட் ஆகும். எஸ் சார். அப்ப many different props யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். அதாவதுப்பா, நான் உனக்கு சொன்னது என்னன்னா, ஒரு குற்ற செயல் நடக்கும் போதுதான் ஒரு பர்டிகுலர் ப்ராபை நம்ம ரெடி பண்ணணும், சரிங்களா? இல்ல ஜஸ்ட் உன்னோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி இருக்கு, இவனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் இருக்கு எப்படின்றது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராபை வச்சாதான் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு குற்ற செயல் நடக்கும் பொழுதுதான் அவனுடைய ப்ராபை ரெடி பண்ணுவாங்க. இப்ப சாதாரணமா இப்படி ஒரு உனக்கு ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் GCAT. இது உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட டிஎன்ஏல இந்த மாதிரி தான் இதனோட வரிசை இருக்குன்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது கூட எது பைண்ட் ஆகும்? காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் சார். காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் என்ன வரும்? இது CGTA சார். CGTA. அப்ப இது ஒரு ப்ராப், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இல்ல, இது கூட GCAA இது ஒரு ப்ராப் பயன்படுத்துறாங்க. இது கூட பைண்ட் ஆகுமா? ஆகாது சார். அப்ப இங்க பாத்துக்குங்க, ஒரு பர்டிகுலர் VNTR வச்சிருக்கீங்க, இதுக்கு எது பொருந்துமோ அதுதான் இது கூட போய் பொருந்தும். அதுக்குதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராபை நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்றோம். எஸ் சார். புரியலையா? அதாவது ஜஸ்ட் ஒரு ஹியூமனுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராபை பயன்படுத்துவாங்க. அதுவே ஒரு கொலை குற்றம் நடந்த இடத்துல கிடைச்ச இதுவை பயன்படுத்தும் போது அவனுடைய VNTRக்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராபை ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதான் வித்தியாசம். எஸ் சார். வேற ஏதாவது டவுட்?
டிஎன்ஏ துண்டங்களை வந்து எந்த டேஷ் சார் வெட்டி பார்ப்பாங்க இல்ல எல்லாமே வெட்டி பார்ப்பாங்களா சார்? டிஎன்ஏ துண்டங்கள் எந்த டேஷா? கேள்வி சார் புரியல. அந்த ஒரு இதை மட்டும் தான் வெட்டி பார்ப்பாங்களா இல்ல டபுள் இதையுமே வெட்டி பார்ப்பாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு வெட்டும் போது டபுள் ஸ்டாண்டுமே வெட்டத்தானே போடும். இரட்டை டிஎன்ஏ தானே நமக்கு கிடைக்கும். இரட்டை டிஎன்ஏ தான் நமக்கு கிடைக்கும். அதை வெட்டிட்டு சிங்கிள் ஸ்டாண்டா மாத்திக்குவாங்க. புரியுதா இல்லையா? சிங்கிள் ஸ்டாண்டா அதுக்கப்புறம் மாத்திக்குவாங்கன்ற. ஓகே சார். முதல்ல நமக்கு எடுக்கக்கூடிய சாம்பிள்ல டபுள் ஸ்டாண்டா தான் இருக்கும் டிஎன்ஏ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டைஜஷன் பண்றோம் இல்லையா, அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் ஸ்டாண்டா பிரிச்சிடும். சரியா? பிரிச்சிருவாங்க, டீநேச்சர் ஆயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா அல்கலைன் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அல்லது அந்த அனிலிங் ஒரு ப்ராசஸர் படிப்பீங்க. சரியா? ஹீட்டு கொஞ்சம் 80 டிகிரி செல்சியஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஏற்ற ஃப்ராபை போட்டு ஹைபிரிடைசேஷன் பண்ணுவாங்க. புரியுதா? இன்னும் புரியலையா? வேற ஏதாவது அடிஷனல் டவுட்? நோ டவுட். நோ டவுட்டா? எஸ் சார். சார் சாம்பல்ல இருந்து டிஎன்ஏ சாம்பல்ல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா? எடுக்க முடியுமா சார்? சாம்பல்ல இப்ப என்ன சொல்றது, சாம்பல்ல வந்து பார்க்கணும். இப்ப ஏதாவது சின்ன சின்ன துண்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒரு எலும்பு கூடு ஏதாவது இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு எலும்பு பார்ட் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். சாம்பல்னா சுத்தமா பவுடரா மாறாம ஏதாவது சின்னதா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எடுக்கலாம். நம்ம தான் ஏற்கனவே